வணக்கம், நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயரா இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எலிவேஷன் டிசைன் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என் வீட்டுக்கு இந்த மாதிரி எலிவேஷன் டிசைன் பண்ணலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, இது பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா, என்னென்ன எலிமெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம், இதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டிசைன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு நாங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல மல்டிபிள் கலர்ஸ், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பேஸ்டு தீம். ஸோ மோஸ்டா ஒயிட் ரிலேட்டட் லைட் கலர்ஸான எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடு கார்னர் பிளாட்ன்றதுனால 2 சைடு வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எலிவேஷன்ல லூவர் டைப்ல இருக்கிற போர்ட் டிசைன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா எலிவேஷன் ஃபுல்லாவே வருது. ஃப்ரண்ட்ல 3 ஃப்ளோருக்கும் சேர்ந்து வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஎன்சி கட்டிங் நம்ம எம்எஸ்ல பண்ணலாம், எஸ்எஸ்ல பண்ணலாம், நிறைய வெவ்வேறு மெட்டீரியல்ஸ்ல வருது. எதுல வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த வீட்டுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கிறது எஸ்எஸ்ல பவுடர் கோட் பண்ணிடலாம், இல்ல அலுமினியம்ல பவுடர் கோட் பண்ணி இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் கொண்டு வரலான்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எஸ்ல பர்கோலா டிசைன் வந்து காம்பவுண்ட் வால்ல இருந்து பில்டிங்ல கனெக்ட் பண்ற மாதிரி பிளாக் கலர்ல வந்து பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்கு, மார்பிள் ஃபினிஷ் டெக்ஸ்சர்ல வந்து பண்ணியிருக்கோம். இதை பெயிண்ட்லயும் நம்ம அச்சீவ் பண்ணலாம், இல்ல ஆக்சுவலான டைல்ஸ்லயே நேச்சுரல் ஸ்டோன்லயே வந்து இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா நாங்க ஆம்பியன்ட் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் கிரே பேஸ்டு, அங்கங்க பிரவுன் டோன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்கோம். பிரவுன் கலர்ல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த லூவர் போர்டு டிசைன் வந்து இதுல கிரீன் கலர்ல கொண்டு வந்திருக்கோம். ஜாலி அதே பிளாக் கலர்ல தான் இருக்கு, பர்கோலாவும் அதே பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஒயிட் கலர்ல அதுல மார்பிள் பினிஷ்ல இருந்த எல்லாத்தையுமே இதுல வந்து பிரவுன் டோன்ல HPL பேனல் டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கிரே கலர்ல ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட் அதையும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். விண்டோ சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே பிரவுன் கலர்ல உட்டன் டெக்ஸ்டர் HPL பேனல்ஸ் மாதிரியே இதுலயும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டு கேட் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா HPL பேனல்ஸ்ல உட்டன் டெக்ஸ்டரும் பிளாக் கலர்ல MS ஃப்ரேமும் வச்சு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ தேர்ட் டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ளூயிஷ் கிரீன் டிண்ட்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுல நம்ம எப்படி லூவர் டிசைன் மாதிரி ஃபுல்லா போர்ட்ல பிளான் பண்ணுமோ அதுக்கு பதிலா அதை கம்ப்ளீட்டா பெயிண்ட்லயே வந்து அச்சீவ் பண்றோம். ஸோ இதுல ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல பெயிண்ட் டிசைன் வந்து கொண்டு வந்து அதுல அந்த ப்ளூயிஷ் கிரீன் டோன் வித் ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து பண்ணிருக்கிறோம். இதுல ஜாலியோட டிசைன் பாத்தீங்கன்னா சிஎன்சி கட் ஜாலி ஃபுல்லா த்ரூ அவுட்டா கொடுத்துருக்கோம். அந்த வென்டிலேட்டர் பாத்ரூம் ஏரியாஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த MS பர்கோலாவும் சேம் தான். பால்கனில மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. மேல டிராப்ஸோட டிசைனா இருக்கட்டும், சைட்ல வர வால்ஸ் டிசைன்ல கொஞ்சம் இதுல வந்து மாத்தி இருக்கிறோம். இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கேட்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் HPL பேனல்ஸ்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம். சில்வர் கலர்லயே, மைல்டு ஸ்டீல் இல்லாம. ஸோ இவ்வளவு நேரம் இந்த டிசைன் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 டிசைன்ஸ்ல மேஜரான சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து மாத்திருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து HPL அண்ட் லூவர் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு சில அதை பெயிண்ட்லயே அச்சீவ் பண்ணிருக்கோம். HPL பேனல்ஸ்க்கு பதிலாக மார்பிள் ஆர் டைல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இந்த எலிவேஷனுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கீ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னா HPL பேனல்ஸ், நேச்சுரல் ஸ்டோன், கிளாடிங் டைல்ஸ், ஸோ அப்புறம் CNC ஜாலி, இந்த கேட் டிசைனு, ஹேண்ட் ரெயில்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 2 to 3 lakhs வரும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுன்றதா வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்க வீடோட தீம் என்னன்றது நீங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான டிசைன் பண்ண போறீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் கொண்டு வர போறீங்க, கண்டெம்பரரியா கொண்டு வர போறீங்களா, ட்ரெடிஷனலா கொண்டு வர போறீங்களா, யூரோப்பியன் ஸ்டைல், பிரெஞ்ச் ஸ்டைல், இந்த மாதிரி எதை கொண்டு வர போறீங்க, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி எலிவேஷன் இருக்கணும். வீடோட அவுட் சைடு வந்து கண்டெம்பரரியா பண்ணிட்டு உள்ள ட்ரெடிஷனலா செட்டிநாடு ஸ்டைல் டோர்ஸ்லாம் வச்சா மேட்ச் ஆகாது. நம்ம எல்லாத்தையுமே காம்ப்ளிமெண்டரியா மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எங்க சேனல்ல வீடியோஸ் போடுறோம். என்ன வீடியோஸ் பண்ணணுன்றது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நாங்க அதை பண்றோம். நன்றி, வணக்கம்.